போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுறீங்க. அதாகப்பட்டது சபரி வெளியேறதுல பார்வதிக்கு அவ்வளவு சந்தோஷம். என்னத்த நான் சொல்லுவேன். சோ இந்த மாஸ் டாஸ்க்ல வெற்றி பெற்றது கம்ருதீனா அல்லது துஷாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. எனக்கும் இருக்குங்க. பட் யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? சோ எனக்கு வந்து இவங்க போட்டியில பிரச்சனையில என்னென்னவோ நடந்து போச்சு. இப்போ ஒரு பக்கம் துஷாரோட கேப்டன்ஷிப் பதவி பறிப்பு. ஒருவேளை அவர் ஜெயிச்சதுனால தான் அந்த கோவத்துல பண்ணிட்டாரோ பிக் பாஸ். ஏன்னா இவர் துஷார் வந்து கேப்டனா நடந்துகிட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அதே போல கனி ஆகட்டும், இவர் நம்ம சபரி ஆகட்டும், ஏன் பார்வதி, திவாகர் யாருமே கேப்டனை மதிக்கவே இல்ல. ஏன் அரோராவே மதிக்கலன்னா பாருங்களேன். மத்தவங்க எப்படி மதிப்பாங்க இல்லையா? சோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. சோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சோ மாஸ்க் டாஸ்க்ல கம்ருதீன் வெற்றி பெற்றதாக ஒரு அரசல் புரசலான ஒரு செய்தி வருது. ஆனா துஷார் வெற்றி பெற்றதா ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொருத்தர் வந்து இல்ல கம்ருதீன் தான் வெற்றி பெற்றாரு அப்படிங்கிறாங்க. சோ இரண்டுல யார் ஜெயிச்சாலும் நல்லதுதான். பட் கேப்டன்சி பதவி பறிக்கப்பட்ட கம்ருதீன் சாரி துஷார் வந்து கம்ருதீனுக்கு விட்டு கொடுத்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்கு. ஏன்னா கடைசி வரைக்கும் இருந்த 3 பேர் சபரி, கம்ருதீன், துஷார். சோ 3வது ஆளாக வெளியேற்றப்பட்ட நபர் வந்து இவர் சபரி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு வந்து பார்வதி அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அந்த ப்ரொமோவை பார்த்தா சபரி வெளில போயிட்டான் அப்படின்னு கத்துது அந்த அம்மா. என்னம்மா இதுல கூட அவ்வளவு சந்தோஷமா உனக்கு? நீ அதுக்கு முன்னாடியே வெளியில போயிட்டியம்மா. உனக்கு விளையாட தெரியல, விளையாட தெரிஞ்சு டாப் 3க்கு வந்துட்டான் அவ்வளவுதானே. டாப் 3க்கு வந்தாலும் பெரிய விஷயம் தான் இல்லையா? ஆனா டாப் 2ல வந்து கம்ருதீன் வெர்சஸ் துஷார். துஷாருக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா துஷார் வந்து எல்லாத்துலயும் வெற்றி பெற்றா எப்படி? ஆனா அது மட்டும் ஜெயிச்சா போதுமா? கேப்டன்ஷிப் வந்து நீ கேப்டன்ஷிப் ஒழுங்கா நடத்தலையேப்பா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு பல காரணங்கள். ஏன்னா அவர் வந்து அரோராவோட சுத்திட்டு இருக்காரு. கேப்டன்ஷிப் சரியா கவனிக்கல. இப்போ ஒருத்தர் மைக் போடல அப்படின்னா, ஏன் மைக் போடலன்னு போய் கேட்கறோம். பிக் பாஸ் அரோரா மைக் மாட்டுங்க, மைக்க சரியா மாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? உடனே ஒரு நேரம் இங்க வந்து ஏமா எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லுவாங்க அத மைக் ஒழுங்கா போடணும் இல்லையான்னு அரோராவா இருந்தாலும் அவர் கேட்கணும், வியானாவா இருந்தாலும் கேட்கணும். கேட்காம அவர் லேசியா இருக்காரு. கேப்டன்ஷிப் பதவி அப்படிங்கறது வந்து அவர் சரியா பயன்படுத்தல அப்படிங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு கனியும் சபரியும் அவர்கிட்ட ஏதோ கொஞ்சம் கோபமா பேசுறதாகவும், பார்வதி பேசுனதை விட மோசமா பேசினாங்களான்னு தெரியல. பட் ஆனா ஏதோ ஒரு பேசுனதாகவும், அதுல வந்து கேப்டன்ஷிப்பே சரியில்லை அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி தான் பிக் பாஸ் வந்து கேப்டன்ஷிப் பதவி வந்து பறிச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க. யாரு? பிபி ஹவுஸ் டீமு கேப்டன்ஷிப்பே சரியில்லைப்பா, இவங்க என்னப்பா இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதனாலதான் வந்து கேப்டன்ஷிப் பதவி பறிச்சாங்க அப்படின்லாம் ஒரு சில தகவல் வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் அதோட தன்மை அப்படிதான் எனக்கு தோணுதுங்க. பட் கேப்டன்ஷிப் பதவி பறிக்கப்பட்டதுனால துஷார் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரோ அப்படின்லாம் தோணுச்சு. பட் அவர் அந்த முகமே மாறி போச்சு. அதை சொன்ன உடனே அந்த முகமே மாறி போச்சு. ஸோ அரோராவும் ஐயோ நம்மளாலதான் கெட்டு போச்சு அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் மைக் மாட்டேங்கிறாங்க, மைக் மாட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத விட, துஷார் நீங்களே பல நேரத்துல மைக் மாட்டல, நான் வந்து உங்கள்ட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. வினோத் அப்படிதாங்க பல நேரங்கள்ல மைக்க போட்டுட்டு வெளியில வந்து நிக்கிறாரு. வினோத் மைக்க மாட்டுங்க அப்படின்னு ஓடுறாரு. எங்க வச்சேன்னே தெரியாம ஓடுறாரு. அதே போல வீட்டுக்குள்ள பேசிட்டே இருக்காரு. வினோத் மைக்க மாட்டேங்கிறவனே அவர் தேடுறாரு. எங்க இருக்குன்னு எங்க வச்சானே தெரியல. இப்படிதான் இருக்காங்க. அதுவும் வியானாலாம் இப்படி இது இறக்கி விட்டுட்டு இந்த பக்கம் அந்த கைவை இறக்கி விட்டுட்டு 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. ரைட். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பட் பிக் பாஸ் ஒரு அதாவது இப்ப துஷாருக்கு வந்து வியானா மைக்கு மாட்டல, அரோரா மைக்கு மாட்டல, சுபி மைக்கு மாட்டலன்னு தெரியாது. ஆனா பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ற மைக் வந்து எல்லாருக்குமே கேட்கும். வீட்டுல இருக்க எல்லாருக்குமே கேட்கும். வியானா மைக்க மாட்டுங்க, அரோரா மைக்க மாட்டுங்க, வினோத் மைக்க மாட்டுங்கன்னா உங்களுக்கு கேட்கும். அப்ப அவர் என்ன பண்ண உடனே வினோத் கிட்ட போய், வியானா கிட்ட போய், அரோரா இந்த மாதிரி மைக்கு மாட்டாம இருக்காதீங்க, பிக் பாஸ் வார்னிங் கொடுக்கறது அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் வந்து எச்சரிக்கை விடணும். அப்படிலாம் நீங்க டாஸ்க் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒன்று புதுசா இவர் பண்ணியிருக்கணும். கேப்டன்ஷிப் பதவி அப்படிங்கறது வந்து கொடுக்கப்பட்ட பதவி. நீங்க கேப்டன்ஷிப் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு பிக் பாஸ் ரூட் கொடுக்க முடியாது. இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்களா நினைச்சு நிறைய பண்ண. இப்ப லாஸ்ட் இயர் வந்து தீபக் வந்து கேப்டன்ஷிப் சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி கேப்டன்ஷிப் பதவியை நீங்க வந்து உங்களோட ரூலை நீங்க புதுசா உருவாக்கணும். அதுக்கு ரொம்ப மோசமாலாம் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ சரியான பாதையில கொண்டு போறீங்க அப்படின்னா அந்த டீம் போடுறதுல இருந்து மத்த எல்லா விஷயத்தையும் நீங்க சூப்பரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். அதுதான் கேப்டன்ஷிப். இப்ப நீங்க அது வந்து இப்ப பிரவீன் ராஜுவோ அல்ல ஆதரி கணிச்சு தான் ஆதரி சூப்பரா பண்ணிருப்பாங்க. எனக்கு பிரவீன் ராஜோட ஆதரி கணிச்சு தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ கேப்டன்ஷிப் பதவி வந்து உதாசீனப்படுத்திட்டாரோ இவர் துஷார் அப்படின்னு இல்ல அவருக்கு அது பண்ணவே தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. இப்படிதான் அவங்க பண்ணிட்டாங்க. சரி ப்ரமோ 2க்கு வரலாம். ப்ரமோ 2ல நீங்க அந்த சீன் எல்லாம் கவனிச்சீங்கன்னா தெரியும்.
இந்த 3 பேர் முதல்ல ஓடி வராங்க. இவரு துஷார் வந்து கம்ருதீன் எடுத்துட்டாரு. இவர் வந்து கம்ருதீன் வந்து துஷார் எடுத்துட்டாரு. எடுத்த உடனே நேரா கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆனா சபரி தான் கிடைச்சது. சோ அதனால தான் அவர் அவுட் ஆயிட்டாரு அப்படிங்கிறது அந்த ப்ரோமோ 2ல தெரியுது. அதுக்கு பார்வதி அக்காவுக்கு ரொம்ப ஏய் சபரி வெளில போயிட்டான் அப்படின்னு கத்துது அந்த அம்மா. ஐயோ! ஏம்மா தாங்க முடியலம்மா உன் ரப்சர் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. நிஜமா எனக்கு பார்வதி வந்து நல்ல கன்டென்ட் குடுக்குறாங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு தான் நம்ம பார்க்க முடியும். எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருந்தா என்ன இதெல்லாம் ஒரு கன்டென்ட்டாப்பா சும்மா வழி விடுமா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு உண்மையிலேயே. அப்ப இவன் வந்து சபரி வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டாங்க பார்வதி அப்படின்னு சொன்னான் இல்லையா? அப்போ வந்து காலெல்லாம் புடிச்சு வாரி இருக்காங்க. அவங்க என்னமோ பண்ணிருக்காங்க. சபரி மேல இருக்கிற ஒரு கோவத்துல பண்ணாங்க. அது கேம்ங்கிற பேர்ல. ஆனா அத வந்து அவன் சொன்னான் இல்லையா? நான் போய் அவன கட்டி பிடிக்கிறதா? இவர் என்ன சிம்புவா இவரு? அப்படிலாம் கேட்டிருந்தது அந்த பொண்ணு. சிம்புனா கட்டி பிடிப்பீங்களா? அப்போ எனக்கு தெரியல. அப்போ உங்க ரேஞ்ச் அவ்வளவா? சிம்பு ரேஞ்சுக்கா நீங்க? அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஐயா என்னய்யா இது இப்படி பண்றீங்களாம்மா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. எனிவே அது போகட்டும். சோ எனக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு டாப் 3 ரம்யாலாம் வந்து 5, 6ல இருந்திருக்காங்க போல. ஏன்னா இந்த ப்ரோமோ இதுல பாத்தீங்கன்னா 4, 5 பேர் ஓடுறதுல ரம்யாவும் இருக்காங்க. சோ ரம்யா 4, 5 பேர்ல வந்து டாப் 5ல வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். இந்த டாஸ்க்க பொறுத்தவரைக்கும். சோ அவங்க அவ்வளவு கடுமையா உழைச்சிருக்காங்க. வியன்னா வந்தாங்களான்னு தெரியல. பட் ரம்யாவ நான் பார்த்தேன். பட் வியன்னாவும் நல்லா ஆடுனாங்க. இந்த கேம் பொறுத்தவரைக்கும் அந்த கேம் ஸ்பிரிட் வந்து எல்லாருக்குமே இருக்கு. கெமிக்கு இருக்கு. கெமியெல்லாம் முன்னாடியே அனுப்பிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கங்க. வியன்னாக்கு இருந்து சுபிக்ஷாவும் நல்லா ஆடுனாங்க. பாவம் அந்த பொண்ணு கால்ல வேற அடிபட்டுச்சு. ரம்யா வந்து சூப்பரா ஆடி இருக்க மாதிரி தெரியுது. இந்த டாஸ்க் ஓடும்போது டாப் 5ல வந்து ஓடுன மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. பட் இந்த ப்ரோமோ 2ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கம்ருதீன் வந்து வெற்றி பெற்ற மாதிரி ஒரு சூழல் தெரிகிறது. அது அது உண்மையா இல்லையான்னு தெரியல. துஷாரா, கம்ருதீனா அப்படிங்கிறது எனக்கு கம்ருதீன் ஜெயிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவருக்கு அடுத்தது நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும். அவர் இன்னும் 4, 5 வாரம் இருப்பார். எனக்கு கம்ருதீன் ரொம்ப பிடிக்குங்க. அவருடைய செய்கைகளும், நடத்தைகளும், பேசுற வார்த்தைகளும் நமக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிறது தான். எனக்கு ஒரு 10, 12 கண்டஸ்டன்ட்ஸ் எனக்கு பிடிக்குது. ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க? எப்படி நடந்துக்க போறாங்கங்கிறது பொறுத்து தான். இப்ப ஆதிரைய நமக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கோம். சபரி பிடிக்கும்னு சொல்லியிருக்கோம். கனிய பிடிக்கும்னு சொல்லியிருக்கோம். நெறைய பேர் வினோத பிடிக்குது. ஏன்னா வினோத் வந்து அவ்வளவு அழகா பாட்டு பாடுறாரு, கன்டென்ட் குடுக்குறாரு. அதுவும் திவாகரோட பண்ற கன்டென்ட் சூப்பர். இப்ப திவாகர பத்தின வெளியில இருக்கிற நிகழ்வுகள நம்ம நெறைய பார்த்திருக்கோம். ஆனா அவர் உள்ள வந்து பண்றது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் கூட பாராட்டியிருக்கேன். அதேபோல பார்வதி வந்து என்னதான் வந்து நெகட்டிவா பேசினாலும் கன்டென்ட் குடுக்குறாங்கங்கிற வகையில ஓகே தான். சோ இப்படி நம்ம டாப் 10 கொண்டு வந்துடலாம். வியன்னா வந்து நல்லாவும் பேசுறாங்க. பிளஸ் கன்டென்ட்டும் குடுக்குறாங்க. நல்லா விளையாடுறாங்க. பட் இன்னும் நெறைய நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். சோ இப்படி எல்லோரையுமே நம்ம வந்து எடுத்து பிரிச்சு பார்த்து ஒரு டாப் 10 சொல்லிடலாம். பட் அந்த டாப் 10 யார் ஜெயிக்க போறாங்க நம்ம 21ஆவது நாள் அனௌன்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். 21ஆவது நாள் கண்டிப்பா நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேப்டன்ஷிப் பதவி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது வந்து துஷார் உணர்ந்து செயல்பட்டு இருக்கணும். அது பண்ணாம விட்டாரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை பிக் பாஸ் வீட்டுக்கு. ஆனா இவங்க என்னதான் ரூல சொன்னாலுங்க அடுத்த தடவ அப்படியே மாறிடுறாங்க. இவங்க வந்து நம்ம ஒன்னும் கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேங்குது. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட் பார்க்கலாம் லெட்ஸ் சி. ஓகே கைஸ் இது மிகப்பெரிய அளவுல பேசப்படும் பொருளாகி இருக்குது. மாஸ் டாஸ்க்ல வென்றது கம்ருதீனா அல்லது துஷாரா அப்படிங்கிறது எனக்கு கம்ருதீன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க பார்ப்போம். தேங்க் யூ அண்ட் பை டு எவரிவன். மீண்டும் சந்திப்போம். ஸோ டிசி விலாக லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர்